சார் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து இறந்துட்டாரு சார். லவ் பண்ண டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஓவர் திங்கிங் போய் ஒரு 1 year நான் அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லவ்க்குள்ள போகவும் சரி, இன்னொரு லைஃப்குள்ள போகவும் சரி, நான் ரெடியாவே இல்லை. ஓவர் திங்கிங் ஆகி ஆகி சாமி முன்னாடி அழுகிறது, வீட்லயே தனியா உட்காந்து அழுகிறது, வீட்டுல யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, லைக் அந்த மாதிரி அப்படியே இருந்துட்டே இருந்தேன். ஆக்சிடென்ட் ஆகி தான் அவர் இறந்தாரு. ஸோ வண்டியில யாராவது போனாலுமே எனக்கு சேஃபா போவாங்களா இல்லையா அந்த மாதிரி பயம் வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை வீட்டில் நைட்டு தூங்கிட்டு இருக்கேன் சார். கிச்சன்ல பிளேட் வந்து இப்படி நல்லா ஆடுறது எனக்கு கேட்குது. ஆனா அது அவரு கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன், இறந்தவர் கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன், அது இருக்காதுன்னு யோசிக்கிறேன். ஆனா அந்த பிளேட் சவுண்ட் எனக்கு மட்டும் நல்லா கேட்குது. உள்ள போய் பார்க்க அந்த பிளேட் ஆடவே இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆடுது சார். ரொம்ப பயம் ஆயிடுச்சு எனக்கு. அதுல யோசிச்சு நம்ம செத்துடலாம், அவரு தான் நம்மளை கூப்பிடுறாரு, லைக் அப்படி நான் யோசிச்சுட்டேன் சார். ரொம்ப ஓவர் திங்கிங் ஆயிட்டேன். நம்ம இறந்துட்டோம்னா நம்மளும் அங்கே போயிடலாம், மேலே போயிட்டு அவங்க கூட இருக்கலாம், அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, லைக் அந்த மாதிரி யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வீட்டில் யார்கிட்டயுமே பேசாம இப்படியே இருந்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து லவ் ஆகி திரும்ப மேரேஜ் பண்ணிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் யோசிக்கல, பயங்கரமா யோசிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணிட்டு வந்தாரு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் ஆக்சிடென்டால தான் இறந்தாரு. இவர் வண்டியில கொஞ்சம் ஃபாஸ்டா போவார் சார். கொஞ்சம்னா இல்ல, நிறையவே ஃபாஸ்டா போவாரு. ஸோ எனக்கு பயமா இருக்கும், அவர் நான் இழந்துட்டேன், இவரே நான் இழக்கக்கூடாது. உங்களுக்கு இப்படி அவங்க ஒரு மென்டல் ட்ராமா ஃபேஸ் பண்றவங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஆக்சுவலி அதில் தான் அவங்க மேலே நான் எமோஷ்னலாக ஆட் ஆக ஆரம்பித்தேன். அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, நீ வந்து அவங்க முன்னாடி லவ் பண்ண பையன் பேர் வந்து மீ. ஸோ மீன் அவங்க செல்லமாக கூப்பிட்டுப்பாங்க. நீங்கள் பேசுறது, நீங்கள் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுலாம் எங்கள் மீ என்னை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, உங்களை பார்க்குறப்பலாம் எனக்கு அவர் பார்க்குற மாதிரி இருக்குது, அவரோட ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி அவர் மூலியமாக தான் எனக்கு அட்டாச் ஆனது. அவங்களும் நானும். ஆக்சுவலி நானே அப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் தான். இப்போ இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மென்டல் ட்ராமா அப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க நீங்கள்? இல்லை சார், அது நான் லவ் பீரியட்லேயே நான் அதில் வெளியே கொண்டு வந்துடுவேன். அவங்கள எப்பயுமே நான் நெகட்டிவாக யோசிக்க விட மாட்டேன். இவங்க நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட்ல நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஓவர் திங்கிங் ரைட் தான் சார். அந்த திங்கிங் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுப்போம். ஓவர் திங்க் தானே பண்ணுற, இந்த விஷயத்தை நினச்சி நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி கொடுத்து அவங்கள அதுல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வர வச்சேன். ஆக்சுவலா ஆனால் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொமெண்ட்ல வந்து காதல் மலரும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு துயர நிலையில அவங்க வந்து இக்கட்டான நிலைமையில யாரை நம்புறதுன்னு ஹோப்லெஸ்ஸா இருக்கப்போ உங்களுக்கு அவங்க மேல காதல் வளர்ந்துருக்கு. ஆக்சுவலா இது நல்ல நீ சிச்சுவேஷன் மோசமான சிச்சுவேஷன், பட் ஆக்சுவலா இது உங்களுக்கு குட் ஸ்டார்ட். ஆக்சுவலா அதுக்கும் ஒரு மனசு வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அது வராது.